6 நாட்களாக தீவிர சிகிச்சையில் இருந்த இளம்பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். சாகும் முன் அவர் அளித்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த கேரளாவையும் உலுக்கி போட்டிருக்கிறது. என்ன நடந்தது? அந்த இளம்பெண் அளித்த மரண வாக்குமூலத்தின் பின்னணி என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்தியாளரோடு கேரளாவில் களமிறங்கினோம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில்தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் அனூப் என்கிற வாலிபரை காதலித்திருக்கிறார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இளம்பெண் காதலன் கணவனாகவும் தந்தையாகவும் இருந்து பார்த்து கொள்வார் என அந்த பெண் நம்பியிருக்கிறார். ஆனால் அனூப் மீது சுற்றியுள்ள காவல் நிலையங்களில் கஞ்சா வழக்கும் அடிதடி வழக்கும் இருப்பது அந்த இளம்பெண்ணிற்கு தெரிய வந்திருக்கிறது. அதிர்ந்து போனவர் உடனடியாக காதலை துண்டித்துவிட்டு அனூப்பை வெறுத்திருக்கிறார். ஆனால் காதலி நோ சொல்லிய பிறகும் அவரை விட்டு பிரிவதற்கு மனமில்லாத அனூப் தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்து வந்து உள்ளார். ஆனால் அந்த இளம்பெண் பிரேக்கப் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று உள்ளார். இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று அந்த இளம்பெண் வீட்டில் தனியாக இருக்கும் நேரத்தில் அனூப் அங்கு சென்று உள்ளார். கஞ்சா போதையில் இருந்த அனூப் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி இளம்பெண்ணை கட்டாயப்படுத்தி உள்ளார். அவர் சம்மதிக்க மறுக்கவே காதலியை பாலியல் வன்கொடுமை செய்தாவது தன்னுடையவளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென அனூப்பின் போதை மனம் துடித்திருக்கிறது. அதன் காரணமாக சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு காதலியை பலவந்தப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளார். இதையடுத்து தனக்கு கிடைக்காதவள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதென முடிவெடுத்த அனூப் இளம்பெண்ணின் கழுத்தில் துப்பட்டாவை சுற்றி தூக்கில் மாட்டியுள்ளார். சம்பவ இடத்திலிருந்து அனூப் சென்ற அடுத்த நொடியே துப்பட்டா அறுந்து அவர் கீழே விழுந்து உள்ளார். ஆடை கலைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பெண்ணை மீட்ட தாய் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அந்த இளம்பெண்ணிடம் விசாரித்து வாக்குமூலத்தை பெற்று உள்ளனர். அது மட்டுமின்றி சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளும் குற்றவாளி அனூப் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 6 நாட்களாக வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அனூப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து உள்ளனர்.